மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு யூனிட் கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் ஃப்ரம் தி ஃபாலோயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் பிஎஸ் லிமிடெட். பிஎஸ் லிமிட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்போத்துதுன்னா 31st December 2004 and 5 ப்ரிப்பேர் த கம்பேரேட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர்ஸ் 2004 and 5க்கான கம்பேரேட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 2 இயருக்கு கொடுத்துருக்காங்க. டு நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க 2004 and 5க்கு. பை நெட் சேல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அப்படி நம்ம எழுதலாம். கம்பேரேட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் ended 31st December 4 and 5 particulars போட்டு இயர் போட்டாச்சு. அடுத்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் 2005 ஓவர் 2004. சேல்ஸ் வந்து எழுதிக்கலாம். சேல்ஸ் வந்து 800 அண்டு 2005 1000 rupees. இது ரெண்டே கம்பேர் பண்ணுறோம். ஸோ நமக்கு 2005 4 வந்து நமக்கு கம்மியாச்சுன்னா நம்ம ப்ளஸில் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா நமக்கு மைனஸில் போகும். இப்போ நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்காட்டி 200 போட்டாச்சு. அடுத்ததாக காஸ்ட் ஆஃப் குட் சோல்ஸ் வந்து போட்டுக்கிறோம். அது வந்து 600 அண்டு 750 rupees. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு 150 நம்ம போட்டாச்சு. அடுத்தது சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட் சோல்ஸ் வந்து நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 200, 1000லேருந்து 750 மைனஸ் பண்ணால் நமக்கு 250 rupees வருது. அடுத்ததாக நமக்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஹெட்டிங் கொடுத்தாச்சு. அடுத்ததாக அதில் என்ன வரும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ். இங்கே ஸோ நமக்கு இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டையும் போடுறோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து 20 rupees, 20 rupees நமக்கு வராது. ஸோ இன்க்ரீஸும் ஆகலை, டிக்ரீஸும் ஆகலை, சேம் வேல்யூ. அடுத்தது செல்லிங் எக்ஸ்பென்சஸ். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 2004 30, 2005 40. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 10 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்ததான் இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து கிடைக்குது. டோட்டல் எக்ஸ்பென்சஸ்லேருந்து போட்டாச்சா 50 rupees அண்ட் இது ரெண்டு நமக்கு டோட்டல் பண்ணால் 60 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10 rupees. அடுத்ததான் கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து நம்ம டோட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. இது வந்து நம்ம சி. இப்போது 200 rupeesலேருந்து 50 rupees வந்து நம்ம லெஸ் பண்ணோம்னா நமக்கு 150 rupees வருது. 250லேருந்து 60 rupees மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 160 வருது. 190லேருந்து 160 கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 40 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம நான் ப்ராஃபிட் எக்ஸ்பென்சஸ் வந்து போடணும். நான் ப்ராஃபிட் எக்ஸ்பென்சஸ் வந்து எது கொடுக்கல. ஸோ நம்ம வந்து இந்த சியும் டியும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் நெட் ப்ராஃபிட்டு. நம்ம போட்டுட்டு இந்த சியும் டியும் நம்ம லெஸ் பண்ணுறோம். டி வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல, அதுங்காட்டி நம்ம சியவே போட்டுக்கிறோம். இப்போ சியில் கொடுத்துருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம அப்படியே போட்டாச்சு. அடுத்தது நம்ம பர்சன்டேஜ் போடலாம். பர்சன்டேஜ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். கம்பேரேட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பை ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட் இன்ட்டு 100. இதுதான் நமக்கான ஃபார்முலா. இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்லவா இன்க்ரீஸில் டிக்ரீஸ் அமௌண்ட்டு, அதை வந்து இங்கே போட்டுக்கிறோம். அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட் வந்து நமக்கு இங்கே இருக்குது, அதை போட்டுட்டு நம்ம இன்ட்டு 100ங்கிறத நம்ம போடுறோம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற 200 போட்டாச்சு பை 800 இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு 20% வரும். அதே மாதிரி இங்கே இருக்க 150 பை 600 இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு 20%. 50 rupees டிவைடட் பை 200 இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு 20%. ஸோ இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்கு எதுவும் இல்லை. அடுத்ததான் நம்ம இது செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாம். 10 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிவைடட் பை 30 இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு 33.33 வருது.
பர்சன்டேஜ். அடுத்ததாக நமக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 10 டிவைடட் பை 50 இன்ட்டு 100 நமக்கு 20% வருது. அடுத்ததாக இன்க்ரீஸ் டிக்ரீஸில் 40 ருபீஸ், இன்க்ரீஸ் 40 ருபீஸ் டிவைடட் பை 150 இன்ட்டு 100 போட்டோம்னா நமக்கு 26.67 வருது. ஸோ சேம் வேல்யூ நமக்கு அதே தான் வருது. இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்டுனா.